சஜித்தின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பட்டாசு வெடிப்பு, போலீசார் 5 வைத்தியசாலையில் அனுமதி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேர்தல் புறக்கணிப்பு நடவடிக்கையில் போலீசார் இடையூறு. நாமல் ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் உயிர் அச்சுறுத்தல், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. தென்பகுதி வேட்பாளர்களுக்கு நாம் அளிக்கும் வாக்கு எமது தலையில் நாமே மண்ணளி போடும் செயல், அரியநேத்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து கண்டி மத்திய சந்தைக்கு முன்பாக பேரணி ஆரம்பிக்கப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக ஆதரவாளர்கள் பெருந்தொகையான பட்டாசுகளை வெடிக்கச் செய்ததில் போலீசார் 5 பேர் உட்பட 7 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் தற்போது கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு கடமைகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்த 5 போலீஸ் உத்தியோகர்களுக்கு மேலதிகமாக பொதுமக்களில் 2 காயமடைந்தனர். விபத்து இடம்பெற்ற போது கடமையில் இருந்த ஏனைய போலீஸ் உத்தியோகர்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் பங்கேற்றுள்ள மேற்படி பேரணி கண்டியில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க கோரி மருதங்கேணி பகுதியில் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்றிருந்த மருதங்கேணி போலீசார் துண்டு பிரசுரங்களை பறித்துள்ளனர். இதனால் மருதங்கேணி போலீசாருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அங்கு பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் துண்டு பிரசுரங்கள் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தால் மருதங்கேணி பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் செப்டம்பர் 20 அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. விடுமுறை வழங்கப்படும் பாடசாலைகள் மீண்டும் எதிர்வரும் 23 ஆரம்பமாகும். மேலும் வாக்குச்சாவடி மையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளை செப்டம்பர் 19 பாடசாலையை நேரம் முடிந்த பின்னர் கிராம அலுவலகர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கெண்ணும் நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளுக்கு அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தொடர்புடைய காலங்களில் மட்டுமே விடுமுறை வழங்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரிசி சந்தைப்படுத்தல் சபையினால் அரிசியை கொள்வனவு செய்ய ஆரம்பித்ததன் பின்னர் சந்தையில் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்திற்கான நெல் கொள்வனவுக்காக நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 6000 மில்லியன் ரூபாவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் முதற்கட்டமாக 500 மில்லியன் ரூபாய் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்காக கிட்டத்தட்ட 36 களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை விவசாயிகள் 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சந்தைப்படுத்தல் சபைக்கு விற்பனை செய்துள்ளதாக சபையின் தலைவர் புத்திக இத்மல்கோடு தெரிவித்தார். எவ்வாறாயினும் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்படுவதை அடுத்து தனியார் துறையினர் அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இதனால் கேரி சம்பா நெல்லின் விலை 105 தொடக்கம் 110 இடையில் இருந்ததாகவும் தற்போது 130 ரூபாவை தாண்டியுள்ளதாகவும் குறித்த அமைச்சு தெரிவித்துள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியில் கலந்து கொண்டு சஜித் பிரேமதாசவுக்கான தமது ஆதரவை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 14 இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடந்த 1 இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாக ஆராயப்பட உள்ளது. இதேவேளை பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட 6 பேர் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் குழு நாளை வவுனியாவில் கூட உள்ளது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்தார். அக்கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், எம். சுமந்திரன் உள்ளிட்ட 6 பேர் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு நியமிக்கப்பட்டதன் பின்னர் எந்த கலந்துரையாடலும் நடத்தப்பட்டிருக்கவில்லை என்றாலும் கடந்த 1 நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதனையடுத்து மாவே சேனாதிராஜா மற்றும் எஸ். ஸ்ரீதரன் ஆகியோர் இந்த தீர்மானத்தை எதிர்த்து கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் கட்சி மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு தமக்கு இருக்கின்றது என்று கட்சித் தலைவர் மாவே சேனாதிராஜா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அடுத்த கட்ட கூட்டங்களின் போது சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க மேற்கொண்ட தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாக ஆராயப்படும் என்று எம். சுமந்திரன் தெரிவித்தார்.
ஜனாதிபதி தேர்தலில் தென்பகுதி வேட்பாளர்களுக்கு நாம் அளிக்கும் வாக்கு எமது தலையில் மண்ணள்ளி போடும் செயல் என்று தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்தார். வவுனியாவில் நேற்றிரவு தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இன்று பரவலாக பேசப்படுகின்ற 3 தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாம் அளிக்கின்ற வாக்கானது எமது தலையில் மண்ணை நாமே அள்ளி கொட்டுவதற்கு சமமாகவே இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்தில்லை. இதில் சஜித் பிரேமதாச 1000 பன்சாலைகளை கட்டுவதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் யாரோ ஒரு கட்சி கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் அவருக்கு அளிக்கின்ற வாக்கானது பன்சாலைகளுக்கு வைக்கின்ற ஒவ்வொரு கல்லாகத்தான் இருக்கும். அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கானது இருக்கின்ற நிலங்களை இன்னும் இழந்து செல்வதாகவே அமையும். ஒரு கட்டமைப்பாக, ஒரு தேசமாக, ஒரு இனத்தின் விடுதலைக்காக இருந்த எம்மை சிதைத்த பெருமை ரணிலைத்தான் சாரும். அதேபோல் அனுருகுமார திசாநாயக்க எமது இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்தவராக இருக்கின்றார். இவ்வாறானவர்களை தென் பகுதியிலிருந்து அழைத்து வந்து மாலை போட்டு பொன்னாடி பொருத்தி வரவேற்கின்ற ஒரு வெட்கம் கட்ட சமூகமாக நாம் மாறி வருகின்றோம். ஆகவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஊடாக ஒரு செய்தியை சொல்வதற்காகவே நான் வந்திருக்கின்றேனே தவிர ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு அல்லது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அந்த கதிரையை தட்டி பறிப்பதற்காக இல்லை. ஈழமண்ணில் இழந்த உரிமைகளை மீட்பதற்காக நாங்கள் நாட்களாகவே இருக்கின்றோம் என்ற தகவலை சர்வதேசத்திற்கும் இந்தியாவுக்கும் தென்னிலங்கைக்கும் நாட்டில் 9வது ஜனாதிபதியாக வர இருக்கின்றவருக்கும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். எங்களுடைய வடக்கு கிழக்கில் ஒரு இனமாக, ஒரு தேசமாக ஒன்றிணைந்த கட்டமைப்புக்குள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை பெறுவதற்காக எங்களுடைய இனம் ஒன்றிணைந்து தனது ஆதரவை தெரிவிக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த 13 நாட்களுக்குள் பல போலியான செய்திகள் என்னை பற்றி வரலாம். எதிர்வரும் 20ஆம் தேதி கூட அரியநேத்திரன் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார், அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற செய்தி கூட சமூக வலைதளங்களினூடாக வெளிவரலாம். ஆனால் நான் எந்த விதமான மாற்றத்திற்கும் உட்பட போவதில்லை. ஆகவே எதிர்வரும் 21ஆம் தேதி நீங்கள் போடுகின்ற புல்லடியானது எமது இனத்திற்கான புல்லடி, எமது விடுதலைக்கான புல்லடி, எமது மண் மீட்புக்கான புல்லடி என்பதை உணர்ந்து செயற்படுங்கள் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. ஆகவே பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்புக்கு வலியுறுத்தியுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதியான ரேணுக பெரேரா தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவினர் கடந்த சனிக்கிழமை குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. எமது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மக்கள் மத்தியில் பிரபலமடைந்துள்ள நிலையில் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இவ்விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச பாதுகாப்பு தரப்புக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் உத்தியபூர்வமாக அறிவுறுத்தியுள்ளார். பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களில் நாமல் ராஜபக்ச முன்னிலையில் உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது பெரும்பான்மை மக்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இந்த தேர்தலில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான பலமான அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் என்றார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் இன்றைய தினம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அல்லைப்பட்டி 3ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய கஜேந்திரன் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டுமானத்திற்கு அருகாமையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவரின் உடலில் அடிகாயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் கட்டுமானத்தில் இரத்த கறைகளும் காணப்படுகின்றன. இந்த நிலையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தடயவியல் போலீசார் தடயங்களை சேகரித்தனர். மேலும் மீட்கப்பட்டவரின் சடலமானது பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்றுறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்ட நட்டஈட்டு தொகையான 75 மில்லியன் ரூபாவை முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர செலுத்தியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி குறித்த தொகையை செலுத்தி முடித்துள்ளார். முழு தொகையையும் அவர் 8 தவணை முறைகளில் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு விதிக்கப்பட்டிருந்த 100 மில்லியன் ரூபாய் நட்டஈட்டு தொகையும் செலுத்தி முடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவர் இந்த தொகையை செலுத்தி நிறைவு செய்துள்ளார்.